நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு முக்கிய செய்திகள். வணக்கம். சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் சாலை மறியலில் ஈடுபட்ட 30க்கும் மேற்பட்டோர் கைது. சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், குடும்ப பாதுகாப்புடன் கூடிய ஓய்வூதியம் வழங்க வேண்டும், பணிக்கொடை, காலி பணியிடங்கள் நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல ஆண்டுகளாக சத்துணவு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் கால வரையற்ற வேலை நிறுத்தம் மற்றும் சாலை மறியல் போராட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 30க்கும் மேற்பட்ட தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பியதுடன் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர்.